ஓகே ஃபோக்ஸ், இப்போ அது கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல்லு வருது. இந்த பாயசத்தில் ஆனால் ஏலக்காவை போட்டோன்னா நமக்கு மாட்டு சத்துக்கு போட்டோம் திட்டுவோம், அம்மா ஏலக்காய் போடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஹாய் ஃபோக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்ஜே தாட்ஸ். ஸோ ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் பண்ண போகிறோம். எப்போயாவது குக் பண்ணணும்னு எனக்கே தாட் வரும். ஸோ அந்த தாட் இன்றைக்கி வந்திருக்கு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட் புட்டிங். இந்த கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அந்த நானும் உதயம் இன்றைக்கி தான் தோன்றுச்சு, அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம். புட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சுகரை கேரமலைஸ் பண்ணணும். நான் வந்து கரெக்டாக 100 கிராம் சுகர் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு 100 கிராம்ஸ் போதும்னு தோணுச்சு, ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சுகர் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சோண்டு வாட்டர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அது கரிஞ்சிடக்கூடாது, அதனால நீங்கள் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃபோக்ஸ், இப்போ அது கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் பவுலில். இப்போ நம்ம அந்த கேரமலைஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த மிக்சர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டை எடுத்துக்கோங்க. டீஸ்பூன் மொத்தம் 2 முட்டையை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக இதை அரைச்சி வச்சிட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஸ்கெட் புட்டிங் தான் நம்ம பண்ணுறோம். நான் வந்து மேரி பிஸ்கெட் எடுத்தேன். உங்களுக்கு என்ன பிஸ்கெட் தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. லைக் சாக்லேட் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது பிஸ்கெட், நட்ஸ் நிறையா இருக்குங்க, அந்த மாதிரி பிஸ்கெட் கூட எடுத்துக்கலாம். நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணேன். இது கூட வந்து நம்ம ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காயோ இதையும் ஒரு 50 கிராம் ஆஃப் சுகரையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எக் இருக்கு இல்லையா, அந்த எக்கு கூட நம்ம அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அது நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு, ஏலக்காய் மஸ்ட்டு நீங்கள் அதை சேர்த்துக்கிட்டா தான் அது ஒரு ஃப்ளேவரே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் பிஸ்கெட் அரைக்கும் போது ஏலக்காவையும் கூட சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அது பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுட்டேன் பாலை. அது மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் அதில் வாட்டருக்கு ஆட் பண்ணிக்காதீங்க, வெறும் மில்க். ஓகேவா? அது வந்து 250 ml மில்க்கை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும், அது எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம். ஓகே ஃபோக்ஸ், இதை நல்லா இந்த மாதிரி திக்காகிக்கிட்டு அந்த கேரமலைஸ் பண்ணோம் இல்லையா, அது கூட ஆட் பண்ணணும். நம்ம அதை மிக்சர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரமலைஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் ஆட் பண்ணுறோம் மெதுவாக. இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணணும். கரெக்டாக இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ எடுத்து பார்ப்போம். சாரிப்பா, சுடுது. ஆஹா,
நல்ல ஸ்மெல்லு வருது. ஆக்சுவலாக இந்த ஏலக்காவோட ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா சூப்பராக வருது. இந்த பாயசத்தில் ஆனால் ஏலக்காவை போட்டோன்னா நமக்கு மாட்டு தூக்கி போட்டுருவோம், திட்டுவோம், அம்மா ஏலக்காய் போடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஆனால் இதில் வந்து அதை பவுட்ரு பண்ணி போடும்போது அதோட அரோமான்னு சொல்லுவோம் இல்லையா. நான் ஒரு பெரிய செஃப்லாம் இல்லை, அதுக்கான டேர்மை சொல்கிறேன். அந்த அரோமா வந்து செம்மையாக இருக்குது. ஓகே, இது நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து அது கூலிங் ஆகணும். கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் எடுத்து வச்சுருவோம். சூடாக இருக்குது, அதனால் துணியை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அது கூலிங் ஆகட்டும். கூலிங் ஆனால் ஏன்னா ஹீட்டோடு எடுத்திங்கன்னா அது அதில் ஜெல்லை அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ எடுக்கும் போது அது கரெக்டாக வராது. ஸோ அதனால் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. அது நல்லா கூலிங் ஆகட்டும். கூலிங் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். Later that same evening. புட்டிங் ரெடி. ஆஹா, ஃபைனலி கேக் புட்டிங் ரெடி. சூப்பராக. ஸோ கிறிஸ்மஸ்க்கு ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். பிஸ்கெட், பால், அப்புறம் என்ன ஏலக்காய், சுகர், அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. ஸோ இதை வச்சு ஈஸியாக செய்யலாம். கிறிஸ்மஸ் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நல்லா இருக்கு.